வணக்கம். சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பிரியங்கா போட்டுட்டு இருந்த ஒரு பேக், ஹேண்ட் பேக் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. அந்த ஹேண்ட் பேக்கில் அப்படி என்ன இருக்குது? அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அந்த இது மாதிரி போடுறாங்க, அந்த குளிருக்கு போடுவோம்ல, அதுவும் பெரிய சர்ச்சை. ஏன் இப்படி பிரியங்காவை சுற்றி சர்ச்சை? உடனே வந்து பல நாடுகள்லேருந்து பிரியங்காவுக்கு ஒரு ஆதரவு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒருத்தரை குறிவைத்து காந்தி குடும்பம் வந்து ஓட் பேங்க் அரசியல் நடத்துதுன்னு உடனே எப்பயும் போல் பிஜேபி லைனுக்கு வராங்க. எப்பயுமே அவங்க சொல்கிறது தான். பிரியங்காவுடைய பழைய பேச்சு வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷ் பற்றி அவர் பேசிய பேச்சு அது வந்து பெரிய லெவலுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. அப்போ பிஜேபியுடைய உண்மை முகத்தை இன்றைக்கி பிரியங்கா தோலுரிச்சு காட்டுறதுனால இன்றைக்கி ராகுலுக்கு இணையாக பிரியங்காவை டெவலப் பண்ணுறதுல பிஜேபிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதையும் தாண்டி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல், அது சாத்தியமில்லை, இருந்தாலும் வைக்கிறாங்க. உடனே காங்கிரஸ்லேருந்து எல்லோரும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணுன்னு இருக்காங்க. இப்படின்னு கொஞ்ச நேரத்தில் வந்து காங்கிரஸ் கூட்டம் நடக்கும் போது, இப்போ நடந்துகிட்ருக்குதுன்னு நினைக்கிறேன், நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி தடுத்து நிறுத்தலான்னு 2034 தான் இது. அதனால் யாரும் ஒன்றும் பதறலாம் தேவையில்ல. அதுக்குள்ளே நிறையா மாற்றங்கள் இருக்கும். இது இவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்களால பண்ண முடியாது. எல்லாத்தையும் திசை திருப்புற மாதிரி இவங்க ஏன் தொடர்ந்து செய்கிறாங்க? நேற்று இந்திரா காந்தி, அதாவது நேரு அவர்களுடைய கடிதங்களை வந்து சோனியா காந்தி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சர்ச்சை. அப்புறம் சோனியா காந்தி ஜான் சோரோஸுக்கு 2 பேருக்கும் வந்து ஃபண்டு பண்ணுறாங்கன்னு ஒரு சர்ச்சை. இப்போ புதுசாக வந்து பிரியங்கா காந்தி அந்த ஹேண்ட்பேக் வச்ச சர்ச்சை. இதுக்கு பிரியங்கா காந்தியோடைய பதில் என்ன நடக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒருவர் பெரிய ஆள் ஆகிறது அவருடைய உழைப்பால் ஆகலாம், இல்லை வந்து தன்னுடைய எதிரியால் ஆகலாம். இன்றைக்கி பிஜேபி காந்தி குடும்பத்தை, குறிப்பாக நேரு குடும்பத்தை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதா நினச்சிட்டு அவங்க கேவலப்பட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா நேரு அவர்களுடைய புகழையோ இந்திரா காந்தியோட புகழையோ யாரும் மறைக்க முடியாதுங்க. இது இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அது யாரும் மறைக்க முடியாது. இந்திய மக்களுக்கு தெரிஞ்சதுனால தானே தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஓட்டு போடுறாங்க. பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ டக்குன்னு வந்தோடனே மக்கள் ஏன் உங்களுக்கு பிடிக்குது? தன்னுடைய இன்னுயிரை இந்த குடும்பம் எவ்வளவு உயிர்களை இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்துட்டாங்க, ஏற்கனவே வறுமையில் இருந்தாங்க, அந்த ஒரு குடும்பம் கொள்ளடிச்சிருச்சு அப்படிங்கிற நிலைமையாக இருக்குது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த உலகம் முழுக்க எத்தனையோ உங்களுக்கு தெரியும், இலங்கையில் என்ன நடந்தது, வங்கதேசத்தில் நடந்தது, எல்லாத்தையும் அடித்து மக்கள் விரட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை காந்தி குடும்பத்துக்கு இன்றைக்கி இருக்கா? அவங்க பெருசாக சம்பாதிச்சிட்டாங்க, ஏகப்பட்ட இடத்துல சொத்து வாங்கி போட்டாங்க, ஏகப்பட்ட இடத்துல ஆட்டையை போட்டாங்க, அப்படி ஏதாவது பேசுகிறாங்களா? பிஜேபியே பேசுகிறது இல்லையாங்க. பிஜேபி அதாவது இந்த மக்கள் புரட்சின்னு பிஜேபி சொல்கிறாங்கன்னா அது பிஜேபி தான் நடந்தாலும் நடக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மோடி இதே மாதிரி பண்ணாருன்னா மக்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க? இப்படி போயிட்டு இருக்கும்போது பிரியங்கா கூடிய பேக் என்ன? பிரியங்கா காந்தியோடைய பேக்கில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாசகம் இருந்தது. அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு காசா பகுதியில் உள்ளவர்களுக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு பிரியங்கா காந்தி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா காசாவிலிருந்து வந்த தூதரை போய் சந்திக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் இதில் உதவி பண்ணணுன்னு கேட்குறாங்க. நான் என்னால் முயற்சியை பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. உடனே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, பிரியங்காவுடைய நடவடிக்கை நான் பாராட்டுறோம். துபாயில் கூட சொல்லியிருக்காங்க பாராட்டுறோம். அமெரிக்க பத்திரிகை கூட சொல்கிறாங்க பாராட்டுறோம். பிரான்ஸில் இருக்க பத்திரிகை சொல்கிறாங்க பாராட்டுறோம். பல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாராட்டுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நாங்கள் என்ன நினச்சோமோ அதை சொல்லிட்டாங்க. காந்தி குடும்பத்துக்கு எப்பயுமே ஒரு கம்யூனிட்டி மேலே அவ்வளவு ஒரு பற்று உண்டு. இவர்கள் எப்பவும் கம்யூனிட்டி அரசியல் நடத்துகிறாங்கன்னு. இஸ்ரேலில் காசாவில் என்ன நடக்குதுன்னு உலகமே தெரியும். மனிதாபிமானம் உள்ள யாரும் இதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன், இவர்களுடைய தலைவர் மோடியே வரலாறே தெரியாமல் முதல்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லையா? இஸ்ரேல் காசா போரில் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு நகரமே உருக்குலைஞ்சு போயிடுச்சு. தேவையில்லாமல் மோடி அவர்கள் போய் இஸ்ரேலுக்கு நெதன்யாவுக்கு ஆதரவு கொடுத்தார். இந்த நெதன்யாவுக்கு ஆதரவு கொடுத்தனால் நமக்கு என்ன பயன்? அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டான அமெரிக்கா என்ன சொல்லுது? ஏங்க இந்த அளவுக்கு ஆயுதங்களெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாடு வந்ததா இல்லையா? வந்த உடனே இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஆட்டம் கம்மியாச்சா இல்லையா? இது உலக நாடுகள்லாம் பார்த்தாங்களே இல்லையே? பார்த்தாங்கல்ல. இஸ்ரேல் ஏன் அமைதியாக இருக்குது? பக்காவாக இன்னொரு இஸ்லாமிய நாடு அவருக்கு துணையாக வந்ததா இல்லையா? தேவையில்லாமல் வந்து அவங்க குண்டு போட ஆரம்பித்தாங்களா? இஸ்ரேல் பயந்த உடனே இவர் சொல்கிறாரு, யார், நம்ம இப்போ ட்ரம்ப்பு, நான் வந்த உடனே முதல்ல வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும். அவருக்கு இருக்கக்கூடிய மனிதாபான உணர்வு கூட ஐயா மோடிக்கு இல்லையே. கடைசியாக வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை நாங்கள் காசாக்கும் ஆதரவுனார். யாசர் அராஃபத் இருக்கும்போது இந்தியாவுக்கும் யாசர் அராஃபத்துக்கும் இருந்த நல்லுறவுலாம் வரலாறு தெரியாத பிஜேபிக்கு தெரியுமான்னு தெரில. யாசர் அராஃபத் ஏன் வந்தார்? முதல்ல காசாங்கிறது என்ன? இஸ்ரேல் எப்படி உருவாக்கப்பட்டது? இஸ்ரேலை யார் உருவாக்கியது?
இஸ்ரேல் ஏற்கனவே இருந்த நாடா, யார் உருவாக்குனது, அதுக்கு யார் நிதி உதவி பண்ணுறது, ஏன் இஸ்ரேலுக்கு இவ்வளோ நிதி உதவி பண்ணுறாங்க, இதெல்லாம் வரலாறு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும். வரலாறு தெரியாதவங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம். ஒரு மக்கள் எந்த இடத்துலையும் எந்த மக்களும் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பது தான் ஒரு மனித நேயம். உலகம் முழுக்க சொல்கிறோம். அது இந்த மதம் அந்த மதம்னு பார்த்து நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக பேசுவோம், யார் பேச வேணான்னா. உடனே பிரியங்கா காந்தி பழைய வார்த்தை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. வங்காளதேசத்தில் சும்மா ஹசீனாவுக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்தீங்க, அதையும் தாண்டி வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய அங்கே இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசுனீங்களா, ஒரு சின்ன துரும்பு கூட கிள்ளி போடல. ஏன்? உங்களுக்கு பயம். இங்கே இருக்கக்கூடிய அதானி அங்கே நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. தொழில் பண்ணதுனால தான் ஹசீனா அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை என்னங்க, அங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்கள் தாக்கப்படுறாங்களேன்னு கேட்கும்போது ஹசீனா சொன்ன வார்த்தை என்ன அப்போ, ஆமாங்க இந்தியாவில் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்க, எல்லா விஷயக்கும் எதிர்வினை உண்டுன்னு சொன்னவங்க. ஐயோ இப்படி வார்த்தை சொல்லிட்டாங்களே, இந்துக்கள் தாக்கிறத நியாயப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு வாபஸ் வாங்க வேண்டியதானே ஐயா மோடி. ஏன் அதானி அங்கே தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் விட்டுட்டு வர வேண்டியதானே, நீங்கள் தானே தேசபக்தர்கள், ஏன் விடலை? அதற்கு இவ்வளோ தூரம் பண்ண ஹசீனாவுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்க, ஜான் சோராஸ் வரைக்கும் சொல்கிறீங்க, இதான் அண்டர்ஸ்டாண்டிங் நேரடியாக தெரியுது. அப்போ அடுத்து என்ன? இப்போ பிரியங்கா காந்தி அந்த பேக் போட்டு போயிட்டாங்க. பிரியங்கா காந்தி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் என்ன பேக் போடணும், இதெல்லாம் பிஜேபிக்காரங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க எல்லாத்தையும் மிரட்டலான்னு நினைக்கிறாங்க பொழுது, அது போடக்கூடாது இது போடக்கூடாது. இது போடுவதனால் என்ன பிரச்சனை? ஏற்கனவே காசா பிரச்சனைக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிட்டாங்களே. இதே போல் நம்ம வங்கதேசத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்களே. வங்கதேசத்தில் இருக்க இந்துக்களுக்கு இந்திய அரணாக இருக்கணும்னு தான் பேசிட்டாங்களே. நீங்கள் ஒன்றும் பண்ணலையே, நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. காசாவை பற்றி யாராவது சொன்னால் இஸ்லாமிய ஓட் பேங்க் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு அமைச்சர் சொல்கிறார், இல்லை வயநாட்டில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்க ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக ஆரம்பத்திலேருந்தே பாலஸ்தீன மேட்டர் எடுக்கிறாங்கன்னு. வரலாறு தெரியுமா தெரியாத தெரில. இந்த காசா போர் ஆரம்பித்ததுலேருந்தே பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்களே. காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்டே அதுதானே. இது கூட தெரியாமல் திடீர்னு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தேவையில்லாமல் அதாவது பிரியங்கா காந்தி எங்கேயோ கொண்டு போய் விட்டாங்க இவங்களே. இது ஒரு பக்கம். பிரியங்கா காந்தி அடின்னு அடிச்சிட்டாங்க. இனிமேல் பெரிய சோஷியல் மீடியாலையும் சேனல்லையும் போயிட்டுருக்குது. இதனால் பிரியங்கா காந்தியுடைய புகழ் தான் உயரும். எந்த நாட்டு மக்களுக்காகவும் கண்ணீர் சிந்துவது தான், அவர்களுக்கு உரிமைக்காக போராடுவது தான் மனித இயல்பு. இது ஒரு பக்கம். இன்னொன்று ஒன் நேஷன் வேலைக்கே ஆகாது. இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சும்மா பிஜேபி சொல்லிகிட்டு இருக்கோம். 361 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை, 361 இல்லை. இப்போ காங்கிரஸ் தலைமையில் கூட்டம். இது என்னென்னா, நாடாளுமன்ற கூட்டத்தோடு நடக்கக்கூடாது, எந்த மசோதாவும் உள்ளே கொண்டுறக்கூடாதுங்கிறத திட்டமிட்டு பிஜேபி பண்ணுது. குறிப்பாக அதானி மேட்ரு, எந்த மேட்ரும் பேசக்கூடாது. அதற்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லோரும் இப்போ அதில் பற்றி பேசிகிட்டு இருக்கோமா? ஒரு மோசமான சர்வாதிகாரமான அரசு நினைத்தால் எந்த அளவுக்கு நாட்டை சீரழிக்க முடியுங்கிறதுக்கு பிஜேபி ஒவ்வொன்றும் உதாரணம். பிஜேபி பற்றி பேசினா அந்த அளவுக்கு பேசலாம். மக்கள் தான் உணர வேண்டும். நம்ம என்ன சொல்கிறது, மக்கள் கண்டிப்பாக உணர்வாங்க. சாப்பாட்டு வழியெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஓகேங்க, நீங்கள் இவிஎம் எல்லாம் பண்ணுங்கள், மக்களுக்கு சாப்பாட்டு காசுன்னு என்ன பண்ணுவாங்க? இப்போ நிலைமை என்ன? இந்தியா அத்தனை விஷயத்திலையும் தோற்றுக்கொண்டிருக்கிறது. பொருளாதாரமே தெரியாத ஒரு பொருளாதாரத்துறை அமைச்சர் இருந்துக்கிட்டு நாட்டை குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுல கொள்கையே இல்லை. கிழக்காசிய நாடு வர நமக்கு அவங்களுக்கு சண்டை தான், வீண் பேச்சு வெட்டி பேச்சு, இதுதான் எல்லாத்தோடையும் சண்டை. கனடா கூட சண்டை. இலங்கை இப்போ அவரா இதுக்கு வந்திருக்காரு. முதல்ல அவரா என்ன சொன்னார்? சின்ன நாடு. அவர் அவங்கள கேட்டுட்டு இருந்தாரா இல்லையா? எல்லாத்தையும் நான் ரத்து பண்ண போகிறேன் அதானிக்குன்னு சொன்னாரா இல்லையா? அதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அம்பலப்பட்டிருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாலும் இந்த எப்போ என்ன நடக்குது, 24 34வது வருஷம் கொண்டாடுறாங்கிறாங்க. ஐயா மோடிக்கு அப்போவே 86 வயசு, 84 85 வயசு ஆயிரும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவென்றால் அதுக்குள் பல மாற்றங்கள் நடக்கும். பதறவே வேணாம், இவங்க இதை நிறைவேற்றவே முடியாது. இன்றைக்கி அவர்கள் திட்டம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. பிரச்சனை வரும், சண்டை வரும், எப்பயும் போல் அவை ஒத்தி வைப்பார்கள். அதையும் மீறி அவர்கள் பண்ணால் அவங்களுக்கு ஆதரவு இல்லை, சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் பண்ணும். அந்த எல்லைக்கு போனால் எதிர்க்கட்சியும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏன்னா வலுவாக இருக்காங்க. பிஜேபியை வெளுத்துவிட தயாராகிவிடுவார்கள். அமைதியாக ஒழுங்கு 5 வருஷம் ஆள்றது எப்படி? இல்லை நான் சீக்கிரம் என் பதவியை காலி பண்ணுங்க அப்படின்னு மோடி தொடர்ந்து தவறுக்கு மேல் தப்பு பண்ணிக்கிறாரு. இதை அவங்க கூட்டணி கட்சி ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் வேறு ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.